நகை இல்லை 3 லட்சம் பணம் உள்ள இருந்துச்சு. நகை வேற வந்துச்சு. நகை எல்லாம் உருகி போச்சு. திடீர்னு ஒரு ஃபயர் ஆகி திடீர்னு வீடு இப்படி போச்சு. இருக்க கூட வீடு இல்லை. அடுத்த மாசம் கல்யாணம். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு. திடீரென தீயில் கருகி போன லட்சக்கணக்கான பணமும் தங்க நகையும். நீரேது பொட்டக்காடும் பூக்குதே, நீ போகும் பாதை எங்கும் வானமே துணை யாரும் விட்டு போ. வட்டிக்கு கடன் வாங்கி கல்யாண ஏற்பாடு செஞ்சாங்கன்னு கூலி வேலை செய்யும் அப்பாவை நினைத்து கண் கலங்கி போன மகள்கள். ஆம்லெட் போடும்போது ஏற்பட்ட விபத்தா? சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புதூர் பகுதியை சேர்ந்த அங்குசாமி அப்படின்ற 52 வயதான நபர் கோயம்புத்தூர்ல பால் வியாபாரம் செய்துட்டு இருந்ததா கூறப்படுது. இவங்களுடைய மனைவி மற்றும் 3 மகள்களோட ஒரு ஓட்டு வீட்டுல வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. மகளுக்கு 6ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கிற நிலையில சமையலுக்காக எரிவாயு அடுப்பு பயன்படுத்திய போது திடீர்னு தீ பற்றியதால் வீடு முழுக்க தீயில் எரிந்ததா கூறப்படுது. தகவல் தெரிஞ்ச உடனே மானாமதுரை தீயணைப்பு துறையினர் தீய கட்டுப்படுத்தி இருந்திருக்காங்க. ஆனா பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் திருமணத்துக்காக வைக்கப்பட்டிருந்த சீர்வரிசை பொருட்களும் சேதமடைஞ்சிருக்கு. என்ன ஆச்சு, எதனால இந்த விபத்து நடந்ததுன்னு திருபுவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க.